இந்த இன்டர்வியூ எடுக்கும்போது ஷூஸை கழட்டிட்டு நின்னுட்டு அது க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆமா, சோ அது க்ளோஸ் பண்ணா ஹீல்ஸ் போட்டுப்பாங்க, ஹீல்ஸ்லாம் இல்ல, அது ரிமூவ் பண்ணிட்டு பேர் ஃபுட்ல வந்து நின்னுட்டு அது க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க. அது அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து அவங்க போயிடுவாங்க. இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ட்ரைனிங்லாம் என்ன மாதிரியான ட்ரைனிங்லாம்? ரொம்ப இன்டென்சிவ் ட்ரைனிங், 2.5 months ட்ரைனிங் இருக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து எத்திஹாத் வந்து என்ன, உங்களோட சேலரி எப்படி இருக்கும், பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு அது நான் போகும்போது 300ல வந்து அது வந்து 90 வரைக்கும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 90லேருந்து 57 ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கடைசியில் வந்து ஒரு 30 or 40 தான் செலக்ட் ஆகும். உங்களுக்கு ட்ரைனிங்ல சேலஞ்சிங் பார்ட்னா என்ன வரும்? ஃப்ளைங் போனதுக்கப்புறம் அந்த என்னன்னு தெரியல, எனக்கு அந்த டர்புலன்ஸ் ரொம்ப பயங்கரமாக வந்துச்சுன்னா எனக்கு பிடிக்கும். அது கொஞ்சம் ஆட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் பங்க்ல கூட நாங்கள் ரெஸ்ட் எடுக்கும் போது பயங்கரமாக டர்புலன்ஸ் வந்தோன்னா எனக்கு நல்ல தூக்கம் வரும். அந்த டைம் தாளாட்டுற மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ளைட் வந்து ஜகார்த்தா போகும்போது அந்த ஃப்ளைட்ல ரொம்ப சிவியர் டர்புலன்ஸ் வந்து பேசஞ்சர்ஸ் எல்லாம் உட்கார சொல்லிட்டாங்க. ஆனால் அது திடீர்னு வந்து ஒரு டர்புலன்ஸ் ரொம்ப. ஸோ அந்த ஒரு பொண்ணு மட்டும் வந்து அந்த ஐல வந்து அந்த காட்டோட இருந்தா, அவள் வந்து அந்த காட்டை வந்து அந்த பிரேக் போட்டு போய் அவள் உட்காந்து இருக்கிற டைம் இல்லை. ஸோ அந்த ஏர்கிராஃப்ட் அப்படி ஃபுல்லாக அது ரொம்ப ஷேக் ஆகும்போது அந்த காட் ரொம்ப பயங்கர ஹெவியாக இருக்கும். அந்த காட் மேலே போய் இடிச்சிட்டு வந்து இந்த பொண்ணும் மேலே போய் இடிச்சிட்டு வந்து அது ஒரு 2-3 times அவன் மேலே கீழே. ஸோ அதனால தான் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிருப்போம். நிறைய பேசஞ்சர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, ஒரு சீட் பெல்ட் தானே, ஃப்ரண்ட்ல ஒரு சீட் இருக்கு, பேக்ல ஒரு சீட் இருக்கு, என்ன நடக்குது. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, ஒரு சிவியர் டர்புலன்ஸ் வந்தோன்னா அந்த மொத்தம் சீட்லேருந்து அது அப்படியே விரிச்சு மேலே போயிட்டு கீழே வருவாங்க. அது நாங்கள் கண்ணால் பார்த்ததுனால எங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் நார்மலாக ட்ரிங்க் பண்ணுறீங்களே, அந்த ஏர்கிராஃப்ட்குள்ள அந்த ஹைட்டில் வந்து அதாவது 35,000 feetல நீங்கள் குடிக்கிற இது வந்து அந்த போதை ஏறும்ல, அது கொஞ்சம் ஜாஸ்தியாக ஏறும். இப்போ நார்மலாக கிரவுண்டில் வந்து ஒரு 1 or 2 drinks குடிச்சிட்டு நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா அங்கே 2 drinksலேயே உங்களுக்கு கொஞ்சம் கிரன்னு இருக்கும். நார்மலாக கீழே குடிக்கும்போது 2 ரவுண்டில் பறக்கிற. ஆமாம், ஏன்னா அந்த பேசஞ்சர்ஸ் வந்து இந்த வாஷ்ரூம் போய் யூஸ் பண்ணி ஃப்ளஷ் பண்ண மாட்டாங்க. எனக்கு அதுதான் டென்ஷன் ஆகும்னா. ஏன்னா நார்மலாக நம்ம வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற டாய்லெட்டில் நாங்கள் ஃப்ளஷ் பண்ணுவோம்ல, மறக்க மாட்டோம். ஆனால் ஏன் அந்த ஃப்ளைட்டில் மட்டும் அவங்க மறக்கிறாங்கன்னு தெரியும். எனக்கு அதில் மட்டும்தான் டென்ஷன் ஆகும். யோசிப்போம், இது இந்த மாதிரி நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே, இது ஃப்ளஷ் பண்ணியே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு. உங்கள்கிட்ட யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்களா பேசஞ்சர்ஸ்? அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக துஷ்யந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் துஷ்யந்தி. வணக்கம். நீங்க கேபின் குரூவா கிட்டத்தட்ட 8 years ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமா. உங்களை பார்க்கும்போது எல்லாருமே வந்து நீங்க ஒரு நார்த் இந்தியனா அப்படின்னு டவுட் நிறைய பேருக்கு வரும். நானே பாக்குறதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. பார்த்ததுக்கு நீங்க நல்லா தமிழ் பேசுனதுக்கு அப்புறம் தான் நீங்க சென்னை பொண்ணு அப்படின்னு தெரிய வருது. நீங்க சென்னையில தான் பிறந்து வளர்ந்தீங்களா? எங்க படிச்சீங்க? உங்களோட ஸ்கூலிங் எல்லாம் சென்னை தான் இல்லையா? சென்னை பொண்ணு தான், தமிழ் பொண்ணு தான். சென்னையில தான் பிறந்து வளர்ந்தேன். ஸ்கூல் வந்து அடையார் சென்ட் பேட்ரிக்ஸ்ல தான் படித்தேன். காலேஜ் வந்து WCCல தான் படித்தேன். ஸ்கூல் 12th standardலேருந்து மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். நான் நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். 80 adsக்கு மேலே பண்ணியிருக்கேன். 300 RAM ஷோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். ஸோ காலேஜ் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு 10 years, 2003லேருந்து 2013 வரைக்கும் ஒரு 10 yearsக்கு மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து எத்திஹாத்ல எனக்கு ஜாப் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நான் அபுதாபிக்கு போனேன். கேபின் க்ரூ குறிப்பா பெண்களோட ட்ரீம் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து அந்த ஜாப் தான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸாக தான் இருக்கும். சில காரணங்களால அவங்களுக்கு வந்து அந்த வேலைக்கு வந்து போக முடியாமல் இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் இந்த ஜாப் தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்களா? எதனால இந்த ஜாப் மேலே உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் ஜாப்? ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து கேபின் க்ரூ ஆகணும்னு எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ட்ரீமும் இருந்ததில்லை. நான் ஆக்சுவலி சென்னையில் வந்து 2003லேருந்து மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். அது ஸ்கூல் டைம்லேருந்து மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாடலிங் வந்து காலேஜ் டைமில் ஃபுல் டைமாக ப்ரொஃபஷனலாக பண்ணிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம். ஹிந்து பேப்பரில் ஆட் பார்த்துட்டு சும்மா போட்டு பார்க்கலாம் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி கிடைச்ச ஒரு விஷயம் தான் அது. பட் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாப், ரொம்ப நல்ல ஜாப் அது. குவாலிஃபிகேஷன்லாம் எதுவும் இருக்கா நீங்க இந்த ஜாப் போறதுக்கு? ஆமா, 10th or 12th standard. 12th படிச்சாலே போதும். ஆமா, 10th or 12th standard படிச்சா போதும். இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா பேசணும். அண்ட் ஒரு ரிக்வயர்ட் ஹைட் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. அது 3 ப்ளஸ் அந்த இன்டர்வியூ டைம்ல வந்து நீங்க எப்படி பேசுறீங்க, அதாவது கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்களா, அந்த கிரைட்டீரியா மட்டும் இருந்தா போதும்.
லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா முக்கியம். அதையும் தாண்டி ஹைட் அப்படிங்கிறது எதனால வந்து ப்ரிஃபர் பண்றாங்க இவ்வளவு ஹைட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா? ஆமா, இப்போ அந்த ஃபிளைட்ல வந்து அந்த ஓவர் ஹெட் கேபின் இருக்குல்ல, உங்க பேக்ஸ் எல்லாம் வைக்கிறீங்களே, அப்போ அந்த பேக்ஸ் வச்சதுக்கு அப்புறம் பேசஞ்சர்ஸ் வந்து அதை மூட மாட்டாங்க, அப்போ க்ரூ தான் அதை மூடணும். அப்போ அந்த மினிமம் ஹைட் இல்லைன்னா அது எப்படி எட்டி அது க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு மினிமம் ரிக்வயர்மெண்ட் இருக்கு ஹைட்டு. அந்த ஹைட் இருந்துட்டு நீங்க அது க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கிற ஹைட்ல இருந்தானா உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன். இந்த ரீசன் வந்து நிறைய பேர் தெரியாது. அழகா இருக்கணும், ஹைட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர இந்த ரீசனால தான் ஹைட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஹைட் இல்ல. அதாவது எனக்கு தெரிஞ்சு 5'10", 5'11" இருக்கணும் அப்படின்னா 5'10", 11 யூஸ்வலா அந்த ஹைட்ல நிறைய கேபின் க்ரூ இருப்பாங்க. ஏன்னா ஹைட்டா இருக்காங்க, பாக்குறதுக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னு. பட் அந்த மினிமம் ரிக்வயர்மெண்ட் அந்த ஓவர் ஹெட் கேபினை க்ளோஸ் பண்ற அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஹைட். அது வந்து அந்த இன்டர்வியூ எடுக்கும்போது ஷூஸை கழட்டிட்டு நின்னுட்டு அது க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, ஆமா. சோ அது க்ளோஸ் பண்ணா ஹீல்ஸ் போட்டுருப்பாங்க, ஹீல்ஸ்லாம் இல்ல, அது ரிமூவ் பண்ணிட்டு ஆமா ரிமூவ் பண்ணிட்டு பேர் ஃபுட்ல வந்து நின்னுட்டு அது க்ளோஸ் பண்ண சொன்னாங்க. சோ அது அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து அவங்க போய்டுவாங்க. இன்டர்வியூ process முடிஞ்ச உடனே உங்களுக்கு ட்ரெய்னிங்லாம் என்ன மாதிரியான ட்ரெய்னிங்லாம் இருக்கும்? ரொம்ப இன்டென்சிவ் ட்ரைனிங், 2.5 months ட்ரைனிங் இருக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேஃப்டி, ஃபர்ஸ்ட் எய்ட். இப்போ நாங்க வந்து டாக்டர்ஸ் கிடையாதுல, ஆனா ட்ரெயின்ட் இன் ஃபர்ஸ்ட் எய்ட். அதனால ஃபர்ஸ்ட் எய்ட்ல எங்களுக்கு என்னென்னமோ தெரியணுமோ. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன பண்ணணும், அந்த ஏடி எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு ஷாக் கொடுக்கணும்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு டெலிவரி ஆனா அது எப்படி நாங்க டீல் பண்ணணும், எந்த ஒரு இதுக்கு என்ன மெடிசன் கொடுக்கணும், அதுக்கு எல்லாமே வந்து 2.5 months ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ சேஃப்டி, ஃபர்ஸ்ட் எய்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது சர்வீஸ், இந்த ஃபுட்டை நாங்கள் எப்படி வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் க்ரூமிங் இருக்குது, நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணணும், அந்த ரூல்ஸ் எல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று இது வந்து ஒருத்தர் பேசஞ்சர்ஸ் வந்து அவங்க வந்து மிஸ்பிஹேவ் பண்ணா இல்லை ஃப்ளைட்டில் ஏதான ஒரு ப்ராப்ளம் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், டிப்ளமேட்டிக்காக ஒரு பிரச்சனை அந்த இது வந்து எஸ்கலேட் ஆகாமலே அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக 2.5 months இன்டென்சிவ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ நார்மலாக நம்ம ஏதாவது ஜாப் இன்டர்வியூ போனோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி படித்த ஃபீல்டை பற்றி நீங்கள் கேள்வி கேட்பாங்க. நான் 12th தான் வந்து குவாலிஃபிகேஷன் போது இன்டர்வியூஸ்ல என்ன மாதிரி உங்களை கேட்பாங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் அங்க போன உடனே வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். எல்லாரும் நான் சொல்றேன், நான் போகும்போது அப்படிதான். அங்க நான் வந்து 2013ல போனேன். மொத்தம் நாங்க ஒரு 300 கேண்டிடேட்ஸ். அதுல இந்தியன்ஸ் வந்து மொத்தமாவே ஒரு 30 or 40 தான் வந்தாங்க. எங்க நடந்தது? அபுதாபி போய் அந்த இன்டர்வியூ அங்கதான் நடந்துச்சு எனக்கு. சோ ஒரு 300. ஒர்க் பண்ணது எத்திஹாட் ஏர்லைன்ஸ். அதோட பேஸ் வந்து அபுதாபி. சோ எல்லா க்ரூ வந்து அங்கதான் இருக்கணும், அவங்களோட கண்ட்ரில இருக்கக்கூடாது, அபுதாபில தான் இருக்கணும். ஸோ அங்க இன்டர்வியூல வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் இன்ட்ரோடக்ஷன் பண்ணுவாங்க. இன்ட்ரோடக்ஷன் முடிச்ச உடனே வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாம் மாதிரி இருக்கும். காமன் ரிட்டன் எக்ஸாம் தான். ஒரு இங்கிலீஷ்ல வந்து ஒரு காமன் ரிட்டன் எக்ஸாம், இந்த கிராமர் அதெல்லாம் பேசிக் அந்த கிராமர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ, ஒருத்தர் பேசுவாரு. அவர் பேசினதுக்கு அப்புறம் ஒரு கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம ஸ்கூல்ல 4th standard 5th standard அந்த காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும்ல, ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு அந்த ஸ்டோரி சம்பந்தப்பட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்போம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். அதனால பேசிக் உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் தெரியும்னா அதை நீங்க பண்ணிடலாம். ஸோ அந்த ஆடியோ இது முடிச்ச உடனே ஒரு குரூப் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ இந்த 2 ரவுண்ட் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் குரூப் ஆக்டிவிட்டி. அப்போ ஒரு குரூப்ல வந்து ஒரு 4-5 people வேற நேஷனாலிட்டி இருக்கும்ல. ஸோ அப்போ ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது சண்டை வரும், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஸோ ஒரு குரூப்ல ஆமா, ஒரு குரூப்ல கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் தாண்டி இப்போ நீங்க வந்து ரொம்ப டாமினேட்டிவா இருந்தீங்கன்னா, நான் கொஞ்சம் சப்மிசிவா இருந்தானா எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க பேசுறதுக்கு. ஸோ ஒரு குரூப்ல எப்படி நீங்க பிஹேவ் பண்றீங்க. இப்போ நீங்க ஒரு டாமினன்ட் பர்சனா இருந்தீங்கன்னா, எனக்கு இப்போ நான் கொஞ்சம் சப்மிசிவா இருக்கேன், எனக்கு சான்ஸ் கொடுக்குறீங்களா பேசுறதுக்கு, என்னோட ஒப்பீனியன் கேட்குறீங்களா, அது பார்ப்பாங்க. ஸோ ஒரு ட்ரெயினர் அங்க நின்றுட்டு ஒரு குரூப்ல பார்ப்பாங்க. எல்லாரையும் வந்து ஒரு இவாலுவேஷன் போட்டுருவாங்க. ஸோ அந்த குரூப் ஆக்டிவிட்டி முடிச்ச உடனே யாரெல்லாம் வந்து இது பண்றாங்களோ அவங்கள மட்டும் வச்சுட்டு ஒரு இது ஃபுல்லா எத்திஹாத் பத்தி சொல்லுவாங்க. எத்திஹாத் வந்து என்ன, உங்களோட சேலரி எப்படி இருக்கும், பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு அது. ஸோ அந்த நான் போகும்போது 300ல வந்து அது வந்து 90 வரைக்கும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 90லேருந்து 57 ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கடைசியில வந்து ஒரு 30 or 40 தான் செலக்ட் ஆனோம். 2.5 months இந்த ப்ராசஸ்ல வந்து இவ்வளவு பேரை வந்து இது ஃபில்டர் பண்ணிட்டாங்க இல்லையா? ஓகே, உங்களுக்கு ட்ரைனிங்ல சேலஞ்சிங் பார்ட்னா என்ன இருந்தது? சேலஞ்சிங் பார்ட் வந்து எனக்கு வந்து அந்த ஏர்கிராஃப்ட் மேனுவல் மணி ஒரு பெரிய புக் ஒன்று கொடுத்துருவாங்க. இப்போ சில பேர் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, இல்ல
முன்னாடி வந்து வேற ஒரு ஏர்லைன்ல ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஸோ ஒரு ஏர்கிராஃப்ட் பத்தி அந்த சேஃப்டி இது எதுக்கு அது எதுக்குன்னு அவங்களுக்கு ஏற்கனவே அந்த நாலேஜ் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து கம்ப்ளீட்டா வந்து மாடலிங் கெரியர்ல இருந்து ஒரு புது இதுக்கு போனேன். எனக்கு சுத்தமா வந்து ஏர்கிராஃப்ட் பத்தி எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மேனுவல் படிக்கணும், அந்த டோர்ஸ், அந்த சவுண்ட்ஸ் இருக்கும். ஒரு சவுண்ட் ஏர்கிராஃப்ட்குள்ள வரும். அந்த சவுண்ட் எதுக்கு, வேற ஏர்கிராஃப்ட்ல வேற சவுண்ட் வரும். ஸோ அது கொஞ்சம் அந்த மேனுவல் படிக்கிறதுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சு. பட் அந்த எக்ஸாம்ஸ் வந்து அவ்வளோ நம்ம அது படிச்சுட்டு நம்ம எழுதுனா மல்டிபிள் சாய்ஸ் தான். அந்த நிறைய லைன்ஸ் எழுத வேணாம், மல்டிபிள் சாய்ஸ் தான். ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சு. உங்களுக்கு நீங்க ஜாப் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஃபிளைட்டிங் எப்படி இருந்துச்சு? பேனிக்கா இருந்ததா? யாராவது பேனிக்கா இருந்தாலும் நீங்க தான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் வந்து எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டே ஒர்க் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இப்போ ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு 3 சூப்பி ஃபிளைட்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த ஃபிளைட்ல நீங்க ஜஸ்ட் வந்து அசிஸ்ட் பண்ணிட்டு பாக்குறீங்க, மானிட்டர் பண்றீங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல வந்து உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கொடுக்க மாட்டாங்க, டோரும் கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு க்ரூ இருப்பாங்களே, அது பக்கத்துல வந்து ஒரு டம்மி மாதிரி நீங்க உட்காந்துப்பீங்க. ஆனா அவங்க பண்றதெல்லாம் நீங்க பாப்பீங்க, அசிஸ்ட் பண்ண பாப்பீங்க. ஓகே, இவங்க என்ன செய்யறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, இது ஏன்னா அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஏர்கிராஃப்ட் குள்ளேயே போறேன்ல ட்ரைனிங் முடிச்சுட்டு. ஸோ அதெல்லாம் அவங்க வந்து சீனியர் க்ரூ எல்லாம் வந்து எல்லாமே காமிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு 3 ஃபிளைட்ஸ் வேற டெஸ்டினேஷன், ஒரு ஷார்ட் ஃபிளைட் கொடுப்பாங்க, ஒரு கொஞ்சம் லாங் ஃபிளைட் கொடுப்பாங்க, அந்த மாதிரி 3 ஃபிளைட் கொடுப்பாங்க. அந்த 3 ஃபிளைட்ல வந்து நாங்க அசிஸ்ட் பண்ணிட்டு 4வது ஃபிளைட் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபிளைட். அந்த ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல கூட வந்து ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய சீனியர் க்ரூ மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அது அந்த ஃபர்ஸ்ட் ஃபிளைட் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கு, பட் மேனேஜ் பண்ணிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் ஃபிளைட் எங்க இருந்து எங்க போனீங்க? என்ன டெஸ்டினேஷன்? என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிளைட் வந்து சென்னை டு அபுதாபி டு ஷங்காய். ஓகே. ஷங்காய் போனேன். ஆனா அது எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் ஃளைட் தான். ஆமா, எல்லா இன்டர்நேஷனல் ஃளைட் தான். இந்தியாவுக்கும் ஃப்ளை பண்ணுவாங்க, பட் எல்லாமே இன்டர்நேஷனல் செக்டர்ஸ் தான். அந்த ஃபர்ஸ்ட் ஃபிளைட் வந்து எனக்கு ஷங்காய் கொடுத்தாங்க. பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு கேபின் மேனேஜர் இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, பயங்கரமா நல்லா பேசினாங்க. அவங்களும் இந்தியனா தான் இருந்தாங்க, சுபானி சிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு மெமரபிள் ஃபிளைட் எனக்கு. ஏன்னா ஜென்ரலா வந்து சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி பயத்தோடு தான் போவாங்க. பட் அங்க ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா ஐயோ ஃபர்ஸ்ட் ஃபிளைட் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, பட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளைட்டே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பா அந்த ஓவர் நைட் ஃபிளைட் அப்படிங்கும்போது பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு? ஆமா, நான் ஆக்சுவலி 10 மணிக்கெல்லாம் நான் படுத்துருவேன். எனக்கு நைட் ஃபிளைட் கொடுத்தாலே எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்தும். அது நீங்க சூஸ் பண்ண முடியாது, எனக்கு இந்த இது டைமிங்ல வேணும். ஆமா, இனிஷியலி அதாவது மேனேஜர் ஆவற வரைக்கும் உங்களால இப்போ நம்ம ஃப்ளை பண்ணும்போது ரிக்வெஸ்ட் பண்ணலாம் நம்மளுக்கு பிடிச்ச டெஸ்டினேஷன். ஆனா சில டைம்ல கிடைக்கும், இல்ல கிடைக்காமலே போவோம். ஆனா ராஸ்டரிங் வந்து அவங்க வந்து ஒரு க்ரூக்கு வந்து ராஸ்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க, என்னென்ன ஃபிளைட். சில டைம்ல அந்த ஃபிளைட்டை நாங்க ஸ்வாப் பண்ணலாம். யாராவது எடுக்கிறாங்கன்னா அவங்க ஃபிளைட் எடுத்துட்டு, பட் நாங்க செலக்ட் பண்ண முடியாது, எனக்கு டே ஃபிளைட் தான் வேணும், நைட் ஃபிளைட் தான் வேணும் அப்படின்னு. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ பண்ணணும். நீங்க இதுவரைக்கும் எத்தனை கண்ட்ரி ஃப்ளை பண்ணிருக்கீங்க? நீங்க 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா? கிட்டத்தட்ட எத்திஹாட் ஃப்ளை பண்ற எல்லா டெஸ்டினேஷனும் நான் போயிட்டேன். ஓகே. ஸோ ஒரு 250க்கு மேல டெஸ்டினேஷன் நான் போயிருக்கேன். ஆமா, ஸ்டார்டிங்ல வந்து அவங்களே ஃபிளைட் கொடுப்பாங்கல்ல, அவங்களே கொடுப்பாங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ எந்தெந்த டெஸ்டினேஷன் நான் போலியோ நான் அதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் பாசிபிலிட்டிஸ் அந்த ஃபிளைட் கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அப்போ எல்லா டெஸ்டினேஷனும் நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ நீங்க வந்து டெஸ்டினேஷன் வந்து நீங்க ப்ரியாரிட்டி பண்ணி நீங்க போகாத இடத்துக்குலாம் போறீங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா அங்க போய் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதுக்கான டைமிங் இருக்குமாங்க, லே ஒரு டைம்ல உங்களுக்கு? ஆமா, இப்போ ஒரு இன்டர்நேஷனல் ஃபிளைட் பண்றோம், ஒரு லாங் ஃபிளைட் பண்றோம், ஒரு 8 ஹவர்ஸ்க்கு மேல இருக்கிற ஃபிளைட்னா மினிமம் எங்களுக்கு அங்க ஒரு 24 ஹவர்ஸ் அவங்க கொடுக்கணும். ஓகே. ஏன்னா அங்க நாங்க ரெஸ்ட் பண்ணோம். ஸோ அப்போ கண்டிப்பா அங்க நாங்க வெளியில போவோம், க்ரூவோட வெளியில போவோம், இல்ல அங்க வந்து சுத்தி பார்ப்போம், சாப்பிட போவோம். அடிக்கடி அதே டெஸ்டினேஷன் போனோம்னா ஒரு டைமுக்கு அப்புறம் எல்லாமே பார்த்தாச்சு. அப்போ ஜஸ்ட் ஃபுட் மட்டும் வெளியில போய் சாப்பிட்டுட்டு வந்து ரெஸ்ட் எடுப்போம். ஆனா புது டெஸ்டினேஷன் அந்த ஃபுல் குரூப், கேப்டன்ல இருந்து க்ரூ எல்லாருமே சேர்ந்து குரூப்பா நாங்க போய் இந்த இடத்துல வந்து இது ஃபேமஸ் அது ஃபேமஸ்ன்னு சொல்லி போய் சுத்தி பார்த்துட்டு, ஆமா மினிமம் 24 ஹவர்ஸ் கிடைக்கும். சில டெஸ்டினேஷன்ஸ்ல எல்லாம் எனக்கு 3-4 டேஸ். இப்போ யூஎஸ்ல எல்லாம் டாலஸ் போகும்போது எனக்கு 5 டேஸ் அங்க கிடைச்சது. 5 டேஸ் நல்லா சுத்தி பார்த்தேன். நான் நாசா போனேன், அந்த இடம் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டைம் கிடைக்கும். உங்களோட ஃபேவரட் டெஸ்டினேஷன் இது? ஃபேவரட் டெஸ்டினேஷன் ஜூரிக். ஓகே. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச டெஸ்டினேஷன். ஆமா, ஒரு பெரிய காசல்ஸ், கோல்டா இருக்கும், அழகா இருக்கும், நிறைய கிரீனரி இருக்கும், நிறைய காசல்ஸ் இருக்கும். நாங்க தங்கிட்டு இருந்த ஹோட்டலே வந்து நல்ல ஒரு காசல் மாதிரி தான் இருந்துச்சு. பீஸ்ஃபுல்லா இருக்கும், சத்தமே இருக்காது. அங்க சாப்பாடு நல்லா இருக்கும், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கு இந்த ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் நாங்க இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க வாங்குறோம், ஒரு மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எத்தனை டைம் போயிருக்கீங்க அங்க? ஜூரிக் ஒரு 3-4 வாட்டி போயிருப்பேன். உங்களோட லாங்கஸ்ட் ஃபிளைட்னா என்ன ஃபிளைட்? லாங்கஸ்ட் ஃபிளைட் வந்து டாலஸ், யுஎஸ்.
அப்பதான் அபுதாபில இருந்து டாலஸ் ஸ்ட்ரெயிட் ஒரு ஸ்டாப் ஓவர் எதுவுமே கிடையாது, ஸ்ட்ரெயிட் 18 hours ஃப்ளைட். நான் யூஸ்வலா வந்து யூஎஸ் ஃப்ளைட்ஸ் பண்ணுவேன், யூஎஸ் ஆஸ்திரேலியா பண்ணுவேன், பட் மேக்ஸ் டு மேக்ஸ் 14 or 15 hours பண்ணுவேன். அதுவே எங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்ட் ஆயிடும். ஸோ டாலஸ் வந்து 18 hours இருக்கும்போது அந்த ஃப்ளைட்ல இருந்து வெளியில வரும்போது எங்களுக்கே ரொம்ப மாசமா ஃப்ளைட்குள்ள தங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆமா, லாங்கஸ்ட் ஃப்ளைட் போகும்போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பேசஞ்சருக்கு ஏதாவது எமர்ஜென்சினா நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு அதுக்குமே சரியாகலைன்னா உடனே வந்து அடுத்த இதுல வந்து இது பண்ணிடுவீங்களா, லேண்ட் பண்ணிடுவீங்களா? ஆமா. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தருக்கு வந்து ஜஸ்ட் நெஞ்சு வலி இருக்கு, ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. நாங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்போம், அதுக்கப்புறம் நாங்க கேப்டன் கிட்ட பேசிட்டு நாங்க ஒரு மெடிசன் கொடுப்போம். அந்த மெடிசன் கொடுத்துட்டு ஒரு 30 minutes வெயிட் பண்ணுவோம். அதுல வந்து அவர் சரியாகலைன்னா எங்களுக்கு ஒரு மெடிக்கல் சென்டர், மெட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர், அந்த நம்பருக்கு நாங்க ஃபிளைட் டெக்ல இருந்து, அதாவது காக்பிட்ல இருந்து நாங்க கால் பண்ணி நாங்க அப்டேட் பண்ணுவோம் இப்படி சரியாகல. அப்போ அவங்க வந்து எங்களுக்கு கைட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் என்ன. ஆனா ஒருத்தர் வந்து நாங்க சப்போஸ் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, அப்போ அந்த ஷாக் ஏஇடின்னு சொல்லிட்டு அது ஷாக் கொடுக்கறதுக்கு அதை எங்களுக்கு ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அதுவும் கொடுத்து சப்போஸ் அவங்க வந்து சரியாகலைன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டக்குன்னு யோசிக்காமலே பக்கத்துல என்ன டெஸ்டினேஷன் இருக்கோ அங்க வந்து எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணிடுவோம். அது ஆக்சுவலா மற்ற பேசஞ்சர் வந்து அடுத்தடுத்த ஃபிளைட் வந்து கனெக்டிங் ஃபிளைட் இருக்கும், ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டைமுக்கு போகணும் அப்படிங்கிற டைம்ல வந்து அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்காங்களா? அந்த மாதிரி இந்த எமர்ஜென்சி நடந்திருக்கு, பட் இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு டைவர்ஷன் வந்து பெருசா நடக்கல. யூஸ்வலா நாங்க வந்து ஃபிளைட்லயே வந்து அவங்களுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள வந்து காப்பாத்திடுவோம். அந்த மாதிரி டைவர்ஷன் பெருசா நடந்த கிடையாது. பட் அப்படி சில ஃபிளைட்ஸ்ல நடக்கும்போது ஒரு உயிருக்கு ஆபத்துக்கும் போது எது நம்ம முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த உயிர் தான் ஆபத்து. ஆனா பேசஞ்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பட் அதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அது நாங்க பேசி நாங்க வந்து சமாளிச்சு இது பண்ணிடுவோம். ஃபிளைட்ல போகும்போது அந்த டர்புலன்ஸ் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு வந்து பேனிக் ஆகும் இல்லையா? அது எப்படி நீங்க காமா அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றீங்க? ஆக்சுவலி டர்புலன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஃபிளைட் ரொம்ப ஆடிச்சுன்னா எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து பிடிக்குமா இல்லனா? ஸ்டார்டிங்ல இருந்துன்னா நான் சின்ன வயசுல இருந்தே நான் ஃப்ளை பண்ணுவேன். நாங்க நிறைய டிராவல் பண்ணுவோம். பட் ஃப்ளைங் போனதுக்கு அப்புறம் அந்த என்னன்னு தெரியல, எனக்கு அந்த டர்புலன்ஸ் ரொம்ப பயங்கரமா வந்துச்சுன்னா எனக்கு பிடிக்கும். அது கொஞ்சம் ஆட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நாங்க பங்க்ல கூட நாங்க ரெஸ்ட் எடுக்கும் போது பயங்கரமா டர்புலன்ஸ் வந்தானா எனக்கு நல்ல தூக்கம் வரும் அந்த டைம். ஆமா, சில பேர் பயந்து கீழே இறங்கி வந்துருவாங்க அந்த பங்க்ல இருந்து. பட் எனக்கு அது ரொம்ப க்ரூக்கு வந்து அது ஒரு எங்களுக்கு யூஸ், நம்மளுக்கு அது பழகிடுச்சு நம்மளுக்குல அந்த இது. ஸோ எங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு டர்புலன்ஸ் வந்துச்சுன்னா இது சிவியரா, இதுல வந்து நம்ம நடக்கலாமா இல்லை உடனே உட்காரணுமா, அவங்க வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ணலாமா, நம்மளுக்கு ஒரு இது அது எப்படி கேஜ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் சில டைம்ல ரொம்ப அது சிவியர் டர்புலன்ஸ் இருக்கும்போது இந்த பேசஞ்சர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்கவே மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு. பட் அது வந்து அவங்க பண்ணக்கூடாது. ஏன்னா கேப்டன் வந்து அவங்கள உட்கார சொன்னாங்க, அந்த சீட் பெல்ட் சைன் போட்டாங்கன்னா அது கண்டிப்பா வந்து அவங்க உட்காரணும். அது கூட வந்து இப்போ டர்புலன்ஸ் நடக்குதுல்ல, அந்த டர்புலன்ஸ் நடக்கும்போது நாங்க வந்து சர்வீஸ் பண்ணுவோம். பேசஞ்சர்ஸை மட்டும் வந்து சீட் பெல்ட் போட நாங்க வந்து ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு இருப்போம். அப்போ கூட அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிவியர் கிடையாது. ஆனா கேப்டன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாரு, எங்களையும் உட்கார சொல்லுவாங்க. அந்த டைம்ல எங்களை அவர் உட்கார சொன்னாங்கன்னா அப்போனா ரொம்ப பேடா இருக்க போகுது. ஆமாமா, இப்ப நாங்களே உட்காரும் போதுன்னா அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும் அது வந்து ரொம்ப பேடா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நிறைய பேர் நிக்கும்போது டர்புலன்ஸ்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா? ஆமா, இப்போ நான் எத்திஹாத்ல ஃப்ளை பண்ணும்போதே வந்து ஒரு ஃப்ளைட் வந்து ஜகார்த்தா போகும்போது அந்த ஃப்ளைட்ல ரொம்ப சிவியர் டர்புலன்ஸ் வந்து பேசஞ்சர்ஸ் எல்லாம் உட்கார சொல்லிட்டாங்க. ஆனா அது திடீர்னு வந்து ஒரு டர்புலன்ஸ் ரொம்ப. ஸோ அந்த ஒரு பொண்ணு மட்டும் வந்து அந்த ஐல வந்து அந்த காட்டோட இருந்தா, அவ வந்து அந்த காட்டை வந்து அந்த பிரேக்ஸ் போட்டு போய் அவ உட்கார்ந்து இது பண்ண டைம் இல்லை. ஸோ அந்த ஏர்கிராஃப்ட் அப்படி ஃபுல்லா அது ரொம்ப ஷேக் ஆகும்போது அந்த காட் ரொம்ப பயங்கர ஹெவியா இருக்கும். அந்த காட் மேல போய் இடிச்சிட்டு வந்து இந்த பொண்ணும் மேல போய் இடிச்சிட்டு வந்து அது ஒரு 2-3 டைம்ஸ் அவ மேல கீழே, அதாவது அந்த சீலிங் போயிட்டு அந்த டைம்ல நீங்க பாத்துட்டு தான் இருக்கும், ஒன்னும் ஹெல்ப் பண்ண முடியாது இல்லையா? யாருமே ஏஞ்சிக்க முடியாது. ஏன்னா அவங்க ஏஞ்சிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஸோ அது ரொம்ப இதாயிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ஃபுல் ஸ்பைன்ல வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி அந்த ஃப்ளைட் நான் பண்ணல. பட் அந்த டைம்ல வந்து அந்த ஃப்ளைட் திருப்பி அவங்கள கூட்டிட்டு வரும்போது நான் வேற ஃப்ளைட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த பொண்ணு எமர்ஜென்சில வந்து அந்த ஸ்ட்ரெச்சர்ல கூட்டிட்டு வந்தாங்க. அவ்வளோ இன்ஜுரிஸ் அவளுக்கு. அது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சில மந்த்ஸ் கழிச்சு நாங்க விசாரிக்கும் போது அந்த பொண்ணால இனிமே வந்து நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு எப்படி சொல்ல, ஒரு சேடான ஒரு விஷயம். ஏன்னா 1000 இருந்தாலும் எனக்கு அந்த பொண்ணு தெரியாது, பட் எங்களோட கொலீக் தானே.
ஸோ மற்றவங்களை காப்பாற்றும் போது எங்களுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் அதில் இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல வந்து அவ ஃபர்ஸ்ட் எல்லா பேசஞ்சர்ஸும் வந்து அவங்க உட்காந்துட்டு அவங்க சீட் பெல்ட் போட்டிருக்கான்னு செக் பண்ணணும். நாங்க ஆக்சுவலா பேசஞ்சர் வந்து சீட் பெல்ட் போடாம இருக்குது, அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் பிரச்சனை இல்லையா? இந்த இன்சிடென்ட்ல பேசஞ்சர் இருக்கிறதால உங்களுக்கு இப்ப அவங்க போடலைன்னா இத்தனை பேர் போடலையோ நாங்க இத்தனை பேரை நாங்க காப்பாற்ற முடியும். சோ அதனாலதான் நாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண. இப்போ நிறைய பேசஞ்சர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, ஒரு சீட் பெல்ட் தானே, ஃப்ரண்ட்ல ஒரு சீட் இருக்கு, பேக்ல ஒரு சீட் இருக்கு, என்ன நடக்க போகுது. ஆனா அவங்களுக்கு தெரியாது, ஒரு சிவியர் டர்புலன்ஸ் வந்தனா அந்த மொத்த சீட்ல இருந்து அது அப்படியே குதிச்சு மேல போயிட்டு கீழே வருவாங்க. அது நாங்க கண்ணால பார்த்ததுனால எங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு சிவியரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பா இன்டர்நேஷனல் ஃபிளைட்டும் போது பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் வந்து அன்லிமிட்டடா, அது எத்தியார்ல சொல்லவே தேவையில்ல, அன்லிமிட்டட். ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ப்ராப்ளம் பண்றவங்களை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நீங்க ரொம்ப பொலைட்டா தான் சொல்லி ஆகணும். ஸோ அதையும் தாண்டி வந்து நிறைய பேர் பிரச்சனை பண்றதுல அவங்களையும் மீறி அவங்களுக்கு தெரியாமலே பிரச்சனை பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? அது அடிக்கடி நடக்கும், சில டைம்ல நடக்கும். ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கே தெரியாது. இப்போ நீங்க நார்மலா ட்ரிங்க் பண்றீங்களே, இப்போ பார்ல போய் ட்ரிங்க் பண்றீங்க, அந்த ஏர்கிராஃப்ட்குள்ள அந்த ஹைட்ல வந்து, அதாவது 35,000 ஃபீட்ல நீங்க குடிக்கிற இது வந்து அந்த போதை ஏறும்ல, அது கொஞ்சம் ஜாஸ்தியா ஏறும். ஏன்னா நீங்க அந்த ஆல்டிடியூட்ல இருக்கீங்க. சோ அது வந்து இப்போ நார்மலா கிரவுண்ட்ல வந்து ஒரு 1 or 2 ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா அங்க 2 ட்ரிங்க்ஸ்லயே உங்களுக்கு கொஞ்சம் கிரன்னு இருக்கும். சும்மா நார்மலா கீழே குடிக்கும் போதே 2 ரவுண்ட்ல பறக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஆல்டிடியூட்ல நீங்க குடிக்கும் போது கொஞ்சம் 2 ட்ரிங்கே ஒரு மாதிரி கிரன்னு இருக்கும். சோ அந்த மாதிரி நிறைய பேர் பிரச்சனை பண்ணிருக்காங்க. அதுக்குதான் வந்து எங்களை ட்ரெயின் பண்ணிருக்காங்க, அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும். நம்ம போய் திட்ட முடியாது, இது பண்ண. ஆனா அவங்க ஸ்டாப் பண்ணவும் முடியாது இல்லையா? ஒரு டைம் இருக்கு. சோ இப்போ சப்போஸ் அவர் வந்து ரொம்ப குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, மத்த பேசஞ்சர்ஸ் டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னா அப்போ எங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நாங்க வந்து டிலே பண்ணுவோம், கொஞ்சம் லேட்டா கொடுப்போம். அவர் கேட்டே இருப்பார், எஸ் சார் நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் டிலே பண்ணுவோம். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 30 minutes டிலே பண்ணதான் அவர் கேட்டுட்டே இருப்பார்ல, அப்புறம் டைல்யூட் பண்ணுவோம். அதாவது ஆல்கஹால் கொஞ்சம் போட்டு மிக்சிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டு கொடுப்போம். அவர் அதுவும் தாண்டி வந்து அவர் இது பண்ணாரு, இன்னும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, மற்ற பேசஞ்சர்ஸ் டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா அப்புறம் டினை பண்ணுவோம். அது தாண்டி வந்து அவங்க மற்ற பேசஞ்சர்ஸை ஹார்ம் பண்றாங்க, சண்டை போடுறாங்கன்னா கேப்டன் கிட்ட நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு வார்னிங் மாதிரி, ஒரு வேர்பல் வார்னிங் ஃபர்ஸ்ட் கொடுப்போம், அதுக்கப்புறம் ரிட்டன் வார்னிங் கொடுப்போம். அவங்க ரொம்ப அக்ரெசிவ் ஆயிட்டாங்கன்னா நாங்க எங்க லேண்ட் பண்றோமோ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்து அவங்களை கூட்டிட்டு போயிருக்கோம். அந்த மாதிரி நீங்க ஃப்ளை பண்ணும்போது அக்ரெசிவா இல்ல யாராவது நடந்திருக்காங்க? ஆமாமா, என்னோட ஃப்ளைட்ல நிறைய வாட்டி நடந்திருக்காமா. ஸோ நாங்க வந்து அவங்கள வந்து இது பண்ணி ஆக்சுவலி ஒரு ஃப்ளைட்ல ரெஸ்ட்ரெயின் கூட பண்ணியிருக்கோம். ஏன்னா அவர் வந்து ரொம்ப குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு அந்த கேலி, அதாவது கிச்சன் மாதிரி இருக்கும்ல, அதுல அந்த கார்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அவர் தூக்கி பார்த்து எல்லாருமே துப்பிட்டு இருந்தாரு அவரு, துப்பிட்டு. அப்போ நாங்க ஆக்சுவலி வந்து மெடிக்கல் சென்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு ஒரு டேப்லெட் மாதிரி, அண்ட் அந்த பேசஞ்சர் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் யாருக்கிட்டையும் பேசல, என்கிட்ட மட்டும்தான் அவர் பேசுறாரு. மீதி இருக்கிற க்ரூ வந்து அவர் கொஸ்டின் கேட்க சொல்லல. அப்போ நான் வந்து சரி இந்த டேப்லெட் எடுங்கன்னு, அது வேற அவர் 2-3 வாட்டி அந்த டேப்லெட்டை துப்பிட்டாரு. அப்புறம் அவர் கன்வின்ஸ் பண்ணி நோ இது நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த டேப்லெட் கொடுத்து அப்போ அவர் வந்து தூங்கிட்டாரு, மடியிலேயே தூங்கிட்டாரு அவரு. அப்புறம் அவரை காம் பண்ணி, அதாவது லேண்ட் ஆகிற வரைக்கும் நான் கூடவே அவர் பக்கத்துல இருந்து அவர் வந்து இது பண்ணிட்டு, லேண்ட் ஆன உடனே வந்து போலீஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி. நம்ம உங்களுக்கு அந்த டைம்ல மனசுல நிறைய ஓடி இருக்குல்ல, என்னடா இந்த மாதிரி வேலையில இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்குமே அப்படின்னு, என்னைக்காவது இந்த வேலைக்கு இப்படி வந்துட்டோமே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிலாம் உங்களுக்கு தோணி? இல்ல, எனக்கு ஆக்சுவலி அந்த மாதிரி என்னைக்குமே தோணது கிடையாது. ஏன்னா எனக்கு ரொம்ப அங்க போறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய இது இருந்துச்சு, நிறைய தாட்ஸ் இருந்துச்சு, எப்படி இருக்கும், செட் ஆகுமா அப்படின்னு. உங்களுக்கு பர்சனலா நிறைய எமோஷன்ஸ் இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் அந்த இடத்துல. ஸோ அதே மீறி நம்ம மனசுல யோசிப்போம் இல்லையா, அதனால கேட்குறேன். இல்ல ஆக்சுவலி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ், அதாவது ஒருத்தர் குடிச்சு பிரச்சனை பண்றாரு, ஒரு எமர்ஜென்சி, ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதுல இந்த பேசஞ்சர்ஸ் வந்து இந்த வாஷ்ரூம் போய் யூஸ் பண்ணி ஃப்ளஷ் பண்ண மாட்டாங்க. எனக்கு அதுதான் டென்ஷன் ஆகும்னா. ஏன்னா நார்மலா நம்ம வீட்டுல வந்து நம்ம யூஸ் பண்ற டாய்லெட்ல நாங்க ஃப்ளஷ் பண்ணுவோம்ல, மறக்க மாட்டோம். ஆனா ஏன் அந்த ஃபிளைட்ல மட்டும் அவங்க மறக்கிறாங்கன்னு தெரியல. எனக்கு அதுல மட்டும் தான் டென்ஷன் ஆகும். யோசிப்போம், யோ இது இந்த மாதிரி நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே, இது ஃப்ளஷ் பண்ணியே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிதான் நான் அதுலதான் கொஞ்சம் வருத்தம் இருக்கும். மற்றபடி வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் டீல் பண்ணும் போது எனக்கு எப்படி சொல்றது, ஒரு மாதிரி மோட்டிவேட்டிங்கா தான் இருக்கும். உங்ககிட்ட யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காங்களா பேசஞ்சர்ஸ் யாராவது? அந்த மாதிரி நடந்திருக்கு, கமெண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. இப்போ நார்மலா நம்ம வந்து ரோட்ல போகும்போதே யாராவது கமெண்ட் பண்ணுவாங்க, அது மாதிரி நடந்திருக்கு. அதுக்கு நாங்க ஜஸ்ட் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருவோம். அதுக்கு மேல அவங்களே சாரி சொல்லிடுவாங்க. என்னோட ஃப்ளைட்ல ஆக்சுவலி நிறைய டைம்ல வந்து நான் யூஎஸ் நிறைய பண்ணுவேன். ஸோ
சென்னையிலேருந்து பேசஞ்சர்ஸ் வந்து இங்கேருந்து அபுதாபி வந்துட்டு அபுதாபிலேருந்து யூஎஸ் போவாங்க. அப்போ அந்த ஃப்ளைட்டில் நான் வந்து அபுதாபிலேருந்து யூஎஸ்க்கு நான் தான் கூட்டிகிட்டு போவேன். அப்போது அந்த டைமில் ஃப்ளை பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ப்ரௌன் ஹேர் இருக்கும். ஸோ அந்த யூனிஃபார்ம் அந்த மேக்கப் எல்லாம் போட்டேன்னா இந்தியன் மாதிரியே நான் தெரிய மாட்டேன். ஸோ அப்போ அந்த ஃப்ளைட்டில் போகும்போது இந்த நிறைய ஜென்ஸ் வந்து 2-3 ட்ரிங்க் குடிச்சதுக்கு அப்புறம் வந்து எதனா கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க தமிழில் பேசுவாங்க. ஸோ எனக்கு வந்து நீங்க தமிழ் அவங்களுக்கு தெரியாது, நான் தமிழ்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால வந்து நான் அரப் அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு வந்து அரபிக் பொண்ணு, எனக்கு அரபிக் தான் தெரியணும். ஸோ நானும் அங்கேயே நின்றுட்டு ரொம்ப நேரமா ஏதோ தெரியாத மாதிரி நான் எல்லாத்தையும் கேட்டுப்பேன். அவங்க என்னென்ன சொல்றான்னு கேட்டு அதுக்கப்புறம் நான் தமிழ்ல சொல்லுங்க சார், என்ன சார் சொன்னீங்க? அப்போ அவங்க கேட்பாங்க, என்னம்மா தமிழ்ல? அப்போ சாரிம்மா அப்படின்னு தெரியாமலே நாங்க சொல்லிட்டோம். ஸோ அந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அது நாங்க வந்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு அது மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இது பண்ணிடுவோம். செக்ஸுவலா கூட கமெண்ட் பண்ணுவாங்களா? இல்ல, அந்த மாதிரி வந்து ரொம்ப ரேர். அந்த மாதிரி எதர் வந்து அந்த பேசஞ்சருக்கு எதான கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, இல்லாட்டி அவர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் அவர் வந்து ஒரு மாதிரி பேசுறாரு. பட் அது ரொம்ப ரேர். ஓகே. என்னோட ஃப்ளைட்ல வந்து ஒரு வாட்டி நடந்திருக்கு. பட் எப்படி சொல்றது, அந்த பேசஞ்சர் வந்து பக்கத்து சீட்ல உட்கார்ற லேடி கிட்ட அவர் கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ண பிடிச்சதுக்கு அப்புறம் அப்போ எங்ககிட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போ நான் போய் பேசும்போது அவர் என்கிட்டே வந்து ரொம்ப தப்பா பேசிட்டு இருந்தாரு. அப்போ அந்த ப்ரொசீஜர் படி நாங்கள் கேப்டன் கிட்ட சொல்லிட்டு லேண்ட் ஆனோன்னு போலீஸை கூப்பிட்டு ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். சீட்லாம் வந்து நீங்க சப்போஸ் ஏதாவது பேசஞ்சருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையாகி சீட்லாம் சேஞ்ச் பண்ண சொன்னா கூட பண்ணுவீங்களா நீங்க? ஆமா. அது எப்படி மற்ற பேசஞ்சரும் ஓகே சொல்லணும் இல்லையா? சொன்னா தானே நீங்க பண்ண முடியும். இப்போ ஜென்ரலா வந்து இப்போ ஃப்ளைட் காலியா இருந்துச்சுன்னா சில பேரை கேட்டுட்டு நாங்க மாத்துவோம், சில பேரை கேட்காமலே அவங்க போய் உட்கார்ந்துருவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு லேடிஸ் பக்கத்துல போட்டுருவோம், ஒரு ஜென்ஸ்னா ஜென்ஸ் பக்கத்துல. கிட்ஸ் சில டைம்ல வந்து இப்போ எத்தியார்ல எல்லாம் நிறைய கிட்ஸ் தனியா டிராவல் பண்ணுவாங்க. அது எப்பவுமே லேடிஸ் பக்கத்துல தான் நாங்க போடுவோம். அண்ட் இப்போ நாங்க குரூக்குன்னு ஒரு சீட் இருக்கோம்ல, அந்த இது பக்கத்துல தான் வச்சுப்போம். ஏன்னா நாங்க ஒரு கண் பார்வையில வந்து அவங்கள வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் நம்ம வந்து குறிப்பிட்டு நாங்க அதை பார்த்து நாங்க செய்வோம். ரொம்ப நன்றி துஷ்யந்தி, இவ்வளவு நேரம் பொறுமையா இவ்வளவு கேள்விகள், நிறைய சந்தேகங்களுக்கு ஏர்கிராஃப்ட் பத்தி நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.